இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ்னால் என்ன? இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோமே, என்ன சொல்லுவோம்? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், போர்ட், மார்க்கர். ஸோ இது எல்லாமே ஒரு கிளாஸ் சொல்லுவோம். அது மாதிரி பைத்தானில் வந்து கிளாஸஸ்னாலே வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெத்தட்ஸையும் வேரியபிள்ஸையும் தூக்கி ஒரே என்டிட்டியாக வைக்கணும் அப்படின்னா நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போது எதெல்லாம் நான் கிளாஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரூட் அது வந்து ஒரு கிளாஸ், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அது ஒரு கிளாஸ், எலக்ட்ரானிக்ஸ் அது ஒரு கிளாஸ். நீங்கள் எதெல்லாம் கண்கூடாக பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் ஃப்ரூட்டுன்றது கிளாஸ் சொன்னேன், அப்போது ஆப்பிள்னு நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்களே, அப்போது அது ஒரு ஆப்ஜெக்ட். அதேமாதிரி ஆரேஞ்ச் கண்கூடாக பார்க்குறீங்க, ஸோ அதையும் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு டைப்பு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து மாருதி சுசுகி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு காரை குறிக்குது. ஸோ அப்போது அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆப்ஜெக்டாக சொல்லலாம். வெஹிக்கிள்னு சொன்னால் அது பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஃப்ரூட்ஸ்னு பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பொதுவாக சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அது என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, பைத்தானில் இருக்க கிளாஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிளாஸ் 1 அப்படின்னு போடுறேன். இப்போது இதில் வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போடுறேன். இதில் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படின்னா df _ init அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போது இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் இது எப்படி எக்ஸிக்யூட் வந்து காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன், கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து இதில் வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? df ஒரு மெத்தட் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து செல்ஃப்னு வருது. ஸோ செல்ஃப்ன்ற வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை குறிக்குது அப்படின்னு, அதாவது ரெஃபர்ஸ் டு கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா திஸ் கீவேர்டு அப்படி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இதில் பைத்தான் வந்து செல்ஃப் அப்படின்றது. ஸோ மெத்தட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். நான் அதை கொடுத்தாலே செல்ஃப்னு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் மெத்தட் 1. அடுத்து இப்போது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்னு எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஜஸ்ட்டு எப்பவுமே கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஸ்மால் லெட்டர் வச்சுக்கோங்க. 1 = ONE அப்படின்னு போட்டு ஒரு பேராந்தசிஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ நான் வந்து பிரிண்ட் 1 அப்படின்னு கொடுத்தா அவுட்புட் பாருங்கள் என்ன வருதுன்னு. எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வருது. ஓகேங்களா? என்ன சொல்லுது பாருங்கள்? 1 ஆப்ஜெக்ட். கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எப்பப்பெல்லாம் நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்பப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த கிளாஸில் வந்து ஒரு வேரியபிள் எதுவுமே இல்லை. இப்போ இந்த கிளாஸ் நான் ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? self.a = 90 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போது அந்த மெத்தடில் வந்து நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் நான் f-string யூஸ் பண்ணுறேன். a value is அப்படின்னு போட்டு a அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து f-string பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது ஏன் வந்து எனக்கு இந்த a பிரிண்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் எங்கெங்கெல்லாம் நான் வந்து அந்த ஏவை யூஸ் பண்ணணும் அங்கே நான் வந்து செல்ஃப் அப்படின்னு கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து ரெகக்னைஸ் ஆகும், இல்லைனா எரர் கிடைக்கும். ஸோ self.a கொடுக்கும்போது நீங்கள் எரரில் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுறது? ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் 1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு அது க்ரியேட் ஆகிடும். பாருங்கள், மெத்தட் 1 a value is 90 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா? ஸோ எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மெத்தட்ஸாக நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் வந்து வேரியபிள் வந்து இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நிறைய வேரியபிள் நான் அசைன் பண்ணணும் அப்படின்னா இதே கிளாஸ் 1 எடுத்துக்குவோம். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே டிஃபைன்னு காமிக்கும், ஸோ அதனால் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறேன். x, y அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ self.a வந்து xனோ, அதே மாதிரி self.b = yன்னு கொடுப்பேன். ஸோ இந்த x y வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள். ஆனால் a and b வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வேரியபிள் ஆஃப் த கிளாஸ் 1.
இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மெத்தட் 1ல் a வேல்யூ செல்ஃப் டாட் ஏ, அதே மாதிரி b வேல்யூ இஸ் போட்டு எங்கெங்கெல்லாம் நான் வந்து கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும், செல்ஃப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ செல்ஃப் யூஸ் பண்ணாமல் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். அதுக்கு வந்து வேரியபிள், அதுக்கு பேர் வந்து வேறு வேரியபிள். ஸோ இந்த செல்ஃப் டாட் ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எங்கெங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறனோ கண்டிப்பாக செல்ஃப்னு கொடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி கிளாஸ் 2, இந்த கிளாஸ் 2 நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா ஒன்னுடைய கன்ஸ்ட்ரக்டில் வந்து இப்போது 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் நான் வந்து 6,7 2ன்ற ஆப்ஜெக்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி 34,5ன்றது நான் வந்து 1ன்றதில் கொடுக்குறேன். ஸோ இப்போ மெத்தட் 1 வச்சு நான் மெத்தட் 1 கால் பண்ணும்போது 1ல் இருக்கிற ஏ வேல்யூ 34னும் 1ல் இருக்கிற பி வேல்யூ 5னும் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 1 2 டாட் மெத்தட் 2 இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் 1 2, அதாவது 1ன்றதே செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு ஆன்சர் வந்து 6 7 பிரிண்ட் ஆகும், ஏவுடைய வேல்யூ பியுடைய வேல்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1ல் வந்து ONE 1ல் 34னும் 5னும் பிரிண்ட் ஆகும். ONE 2ல் எனக்கு வந்து 6 7 பிரிண்ட் ஆகும். பாருங்கள், மெத்தட் 1 A வேல்யூஸ் 34, B வேல்யூஸ் 5. அதே மாதிரி மெத்தட் 1 A வேல்யூ 6, B வேல்யூஸ் 7 அப்படின்னு. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிள்ஸை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக. மெத்தடில் வந்து நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், மெத்தட் நேம் வந்து வேர்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதோடைய பர்பஸ் என்ன, A வேல்யூ B வேல்யூ, அப்போ பிரிண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தான், முடிஞ்சு போச்சு. அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிள் கிளாஸு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேரியபிள் இல்லாமல், அதாவது இந்த செல்ஃப்ன்றது இல்லாமல் நம்ம வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கிளாஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், n = 90 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ பிரிண்ட் மெத்தட் print data அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப், இப்போ நான் வந்து print self டாட் n அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் அந்த 2க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்மால் லெட்டர் வச்சுக்கோங்க சொன்னேன். ஸோ நான் 2 = capital TWO சாரி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஸோ 2 ஸோ இப்போ 2 TWO கேப்ஸில் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுவுமே இல்லை, அதனால் நான் வந்து ஆர்குமெண்ட்டே இல்லாமல் பாஸ் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து இந்த பிரிண்ட் டேட்டாவை கால் பண்ணுறேன். என்ன பாருங்கள், 2 டாட் பிரிண்ட் டேட்டா. எனக்கு 19 பிரிண்ட் ஆகுதா? அதே மாதிரி நான் என்ன பண்ணலான்னா இதை வந்து கிளாஸ் நேம் வச்சும் கால் பண்ணலாம், 2 டாட் என்னும் கொடுக்கலாம். இப்போ 90 பிரிண்ட் ஆகும். ஏன் இதை 2 டாட் என்னன்னு கொடுக்கலாம்னா, ஏன்னா வெளில டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். சரிங்களா? இப்போ நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் போடுறேன். ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் நார்மல் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஒரே ஒரு காப்பி தான் மெயின்டைன் ஆகும். நார்மல் வேரியபிளில் 2 காப்பி மெயின்டைன் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட்டில் வேறு வேறு வேல்யூ இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து TWO டாட் print data 19 மாறிடுச்சிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 டாட் n is equal to 899 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து 2 டாட் print data, அதே மாதிரி 2 டாட் print data அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்னுடைய வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா ஒரே காப்பி தான் மெயின்டைன் ஆகும். இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏவுடைய வேல்யூ 34,5 அப்படின்னு 1ன்ற ஆப்ஜெக்டில் இருந்தது. 1 2ன்ற ஆப்ஜெக்டில் ஏவுடைய வேல்யூ 6, பி வேல்யூ 7. அப்போது ஏ வேல்யூ பி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வேறு வேல்யூ மெயின்டைன் பண்ணுது வேறு ஆப்ஜெக்ட்டுக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே காப்பி தான் மெயின்டைன் பண்ணுது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும்.
அதான் பாயிண்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட் இல்லைங்களா. ஸோ எதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ் போகிறோம்? இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எனக்கு ரீயூசபிலிட்டியை கொடுக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிளாஸ் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன், இனிட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து 2 வேல்யூ வாங்குகிறேன். இப்போது செல்ஃப் டாட் num1 ஈக்குவல் டு எக்ஸு, அதே மாதிரி செல்ஃப் டாட் num2 ஈக்குவல் டு ஒய்யு, அதே மாதிரி டிஎஃப் சும்மா ஒரு பிரிண்ட் டேட்டா கொடுத்துக்குவோம், பிரிண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது பிரிண்ட் அதே மாதிரி எஃப்ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். எஃப்ஸ்ட்ரிங் கொடுத்து சிங்கிள் கோட்ஸில் num1 இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டாட் num1 தான் கொடுக்கணும். அதே மாதிரி num2 இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப் டாட் num2 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் 2 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் 1 அப்படின்னு போட்டால் நான் வந்து கிளாஸ் 2 வந்து சப் கிளாஸ்னும் கிளாஸ் 1 பேஸ் கிளாஸ்னும் சொல்லலாம், இல்லை சூப்பர் கிளாஸ்னும் சொல்லலாம். ஸோ 1ன்றது பேரண்ட்டு, 2ன்றது சைல்டு. ஸோ 1ன்றது பேரண்ட் கிளாஸு, 2ன்றது சைல்டு கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிஃபைன் இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் 3 வேல்யூ வாங்குறேன், எக்ஸ் கமா ஒய் கமா ஜி அப்படின்னு வாங்குறேன். இதில் நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இப்போது சூப்பர் அப்படின்றத கால் பண்ணிடணும். ஸோ சூப்பர்னு கால் பண்ணிவிட்டு இந்த எக்ஸையும் ஒய்யையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது, மாற்றிடலாம், x1 y1 x1 y1 அப்படின்னு மாற்றிடலாம். ஓகேங்களா, சரி. ஸோ இப்போது இது என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும், இதை கால் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், டிஎஃப் மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு நான் எப்பப்போல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணணுமோ அப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரிட்டர்ன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே இருக்கிற அந்த num1ஐயும் num2ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், செல் டாட் num2. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக num1 num2 நான் இந்த கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணவே இல்லை, ஆனால் மேலே இருந்து அதை எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, சரி. இப்போது கிளாஸ் 2 பிரிண்ட், கிளாஸ் 2க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் லெட்டரில் வச்சுக்குவோம், 2 ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டு நான் 3 வேரியபிள் கொடுக்கணும். ஸோ 6, 7, 8 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது நான் வந்து 2 டாட் மல்டிப்ளை. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நான் இந்த இசட்டை நான் வந்து உள்ளே பிரிண்ட் பண்ணல, வெளில பிரிண்ட் பண்ண என்ன பண்ணுறது, அப்படியே பிரிண்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ பிரிண்ட்டு போட்டுட்டு 2 டாட், இப்போ வந்து எனக்கு இசட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போது கிளாஸ் 2ல் எனக்கு இசட் வேல்யூ. ஸோ இந்த இசட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இட்ஸ் நாட் அ செல்ஃப். ஸோ அப்புறம் வந்து செல்ஃபாக அதை நான் மாற்றணும்னா நான் இங்கே வந்து செல்ஃப் டாட் num3 ஈக்குவல் டு ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் பண்ணலாம் 2 டாட் num3 அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ எனக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ வெளில யூஸ் பண்ணால் ஆப்ஜெக்ட் டாட் வெறும் அந்த பேர் மட்டும் கொடுத்தா போதும், இங்கே செல்ஃப் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் கிளாஸுக்குள்ளே நான் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக செல்ஃப் யூஸ் பண்ணி ஆகணும். நான் இப்படி கூப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி கூப்பிடணும், டாட் அண்டர்ஸ்கோர் இனிட். இப்போ இங்கே பாருங்கள் செல்ஃப்னு காமிக்குதா. இப்போ அதிலே செல்ஃப் 1 x, y அப்படின்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், x1, y1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம் பாருங்கள், 8 அப்படின்னு வருது. ஏன் இது 8 வருது, இது வந்து num3. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை வந்து நான் பிரிண்ட் பண்ணல, அதனால தான் எனக்கு அவுட்புட் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணேன், ஜஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் எஃப்ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப், எதை மல்டிப்ளை பண்ணுறோம், கிளாஸ் 2 டாட் num1
into and 2 dot num2 இது வந்து num1 எஸ் அப்படிங்க ரிசல்ட் போட்டால் முடிஞ்சது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 6 and 7 is 42. இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா num3 உடைய வேல்யூ. ஸோ இப்படி தாங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து இங்கே யூஸ் பண்ண அவசியமே இல்லை. அதே மாதிரி இங்கே பிரிண்ட் வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அதை நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் அது ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு 2 இந்த 2 கிளாஸுடைய ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்ணலாம், அதோடைய பேஸ் கிளாஸான 1ன்ற கிளாஸுடைய பிரிண்ட் வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் 2 டாட் அப்படின்னு வைக்கும்போது இங்கே பிரிண்ட் வேரியபிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இது கொடுத்தா எனக்கு வந்து num1 வேல்யூ num2 வேல்யூ பிரிண்ட் ஆகும். பாருங்கள், இந்த num1 is 6 and num2 is 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது மாதிரி நான் வந்து என்னுடைய கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணால் ரீயூசபிலிட்டி தான். ஸோ கிளாஸ் 1ல் வந்து நான் ஏற்கனவே ஆட் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதை நான் இங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.